evening friends. Last class la நாம வந்து crystals பத்தி படிச்சோம். இப்போ இன்னைக்குள்ள கிளாஸ்ல 7 crystal system அத பத்தி பார்க்க போறோம். Crystals are classified into 7 types based on their shape. It has 14 possible arrangements. So, this arrangement or possible arrangements are known as Bravais lattices. So, Bravais lattices means the 14 different arrangements are arranged in a three-dimensional space in a crystal is known as Bravais lattices. The Bravais ingravara vandu ivaroda full name Auguste Bravais. He is a French scientist. இவர் வந்து என்ன பண்றாருன்னா 1815ல வந்து நிறைய கிறிஸ்டல்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு ஃபைனலா அவர் ஒவ்வொரு கிறிஸ்டல்ஸையும் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்து அதுக்கு ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணும்போது அதை வந்து 7 டைப்ஸா அவர் வந்து கிளாசிஃபை பண்றாங்க. அவரோட அரேஞ்ச்மெண்ட்ல 14 டைப்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது 14 டைப்ஸ் ஆஃப் லாட்டிஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால தான் இதை வந்து என்ன சொல்லுவோம்னா Bravais lattices. கிறிஸ்டல் சிஸ்டத்தை வந்து 7 டைப்ஸா கிளாசிஃபை பண்றோம். இதை நீங்க ஈஸியா ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒரு கோடு கியூட் மதர் CUTMOTHR. So cute mother. இதுல cute motherல CU னா என்னதுன்னா cubic crystal. TE tetragonal. Then M monoclinic. O orthorhombic. Then T is triclinic. H is hexagonal. Then R is rhombohedral. The rhombohedral க்கு இன்னொரு பேர் வந்து என்னன்னா trigonal. So what are the 7 crystal systems? Cute mother. எல்லாரோட அம்மாவுமே எப்படி இருப்பாங்க? Cute. So cute mother. CU means cubic. TE means tetragonal. And M is monoclinic. O is orthorhombic. T is triclinic. H is hexagonal. And R is rhombohedral. So 7 crystal systems பார்த்தாச்சு. இப்போ இந்த 7 crystal systemத்துல இருக்கக்கூடிய ஆக்சியல் லென்த்தும் ஆக்சியல் ஆங்கிள்ஸும் எப்படி இருக்கும்னு இப்போ பார்ப்போம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நேத்துள்ள கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா crystals. What is crystal? Crystal is made up of number of unit cell each possessing a definite geometry. இப்போ crystals அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? அதோட face. What is face? Face is a planar surface which are arranged on a definite plane. Then what is edge? Edge is an intersection of two adjacent faces. The edge தான் என்ன சொல்லுவோம்? edge length தான் இன்னொரு நேம் வந்து axial length. ABC அப்படின்னா பார்த்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நாம இந்த axial length வச்சு இந்த 7 crystal systemத்துல axial length எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ஒரு கோட் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து குரோ
CuRHO. இதுல Cu னா என்னதுன்னா cubic crystal, R னா rhombohedral. இப்போ இந்த cubic crystalக்கும் rhombohedralக்கும் இந்த axial length வந்து சேமா இருக்கும். A equal to B equal to C. மூணு சைடுமே சேமா இருக்கும். அதனால வந்து இந்த ரெண்டுக்குமே வந்து என்னதுன்னா axial length வந்து சேமா இருக்கும். இது கொஞ்சம் ஷார்ட்கட்னா இது குரோனா என்னதுன்னா cubic-க்கு A equal to B equal to C. rhombohedral-க்கும் என்ன மூணு சைட்ஸுமே சேமா இருக்கு. A equal to B equal to C. இப்போ cubic-க்கு எல்லா சைடும் சேமா இருக்கு. Say one example for cubic. cubic-க்கு best example sodium chloride. இப்போ cube வந்து பார்த்தோம்னா இப்படி இருக்கு cube. இதுதான் A, B, C. மூணு சைடுமே ஈக்குவலா இருக்கும். அது மாதிரி அதோட interfacial angle. What is interfacial angle? The angle between two adjacent faces is known as interfacial angle. Alpha, beta and gamma. இங்க வந்து என்ன நடக்குது? ஆல்பா பீட்டா காமா. இப்போ இந்த cubic crystals-ல இப்போ நாம படிச்சிட்டு இருக்கிறது cubic. குரோல வந்து ஆக்சியல் வந்து cubic-க்கும் rhombohedral-க்கும் சேமா இருக்கும். இப்போ ஆங்கிள்ஸ்ல பார்க்கும்போது நாம cubic-ல வந்து ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா ஈக்குவல் டு 90 டிகிரி. எல்லா சைடுமே சேமா இருக்கும். அதனால ஆங்கிள்ஸ் வந்து சேமா இருக்கும். Say examples பார்த்தோம்னா zinc blende, sodium chloride, potassium chloride இதெல்லாம் வந்து examples of cubic crystals. Another one important term is the cubic crystal is the most symmetrical crystal in the crystal system. The crystal systemத்திலேயே most symmetrical system வந்து என்னதுன்னா நம்மளோட cubic crystal. அதே மாதிரி most unsymmetrical system வந்து triclinic. இந்த triclinic questions வந்து நிறைய எக்ஸாம்ஸ்ல காம்படிட்டிவா இருக்கட்டும் +2 சில क्वेश्चन பேப்பர்லயுமே நிறைய தடவை கேட்ட ஒரு क्वेश्चन. ஓகே cubic crystalல என்ன பார்த்தோம்? A equal to B equal to C. எல்லா சைடுமே சேமா இருக்கு. இப்போ இந்த கியூப் எடுத்து பார்த்தோம்னா இதுல வந்து எல்லா சைடுமே சேம். அதே போல இதோட ஆக்சியல் ஆங்கிள்ஸ் பார்த்தோம்னாலும் எல்லாமே 90 டிகிரில இருக்கு. அதனால வந்து இதுல பார்த்தோம்னா cubic-ல வந்து எல்லாமே சேமா இருக்கு. அதனால it is a symmetric crystal. அதே rhombohedral பார்த்தோம்னா லென்த் சைட்ஸ் எல்லாமே சேமா தான் இருக்கும். ஆனா அதோட ஆங்கிள் வந்து எப்படி இருக்குன்னா எதுவுமே சேமா இருக்காது. இப்போ இந்த ஆங்கிள் எடுத்தோம்னா அது வந்து above 90 டிகிரி. இந்த ஆங்கிள் எடுத்தோம்னாலும் above 90 டிகிரியா இருக்கும். இந்த ஆங்கிள் எடுத்தோம்னாலும் நமக்கு 90 டிகிரியை விட ஒண்ணு கூடுதலா இருக்கும் இல்ல குறைவா இருக்கும். So alpha equal to beta equal to gamma not equal to 90 degree. ஆனா sides வந்து எப்படி இருக்கும்? Same. Axial lengths are same but the axial angles are different. Then examples of this rhombohedral crystal system is calcite, calcium carbonate. Quartz. Some of the examples of rhombohedral. Cubic crystals and rhombohedral crystals பத்தி பார்த்தோம். இப்போ வந்து என்ன tetragonal and hexagonal crystal system. இதுல வந்து என்னன்னா sides வந்து A equal to B and not equal to C. ரெண்டு சைடு சேமா இருக்கும். ஒரு சைடு வந்து டிஃபரண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து கோல்கேட். இந்த கோல்கேட் கவர்ல வந்து A B இது ரெண்டு சைடு நம்ம A B ன்னு எடுத்தோம்னா இது C. ஸோ இந்த ஏயும் பியும் சேமா இருக்கு. இந்த சிங்கிறதோட சைடு லென்த் வந்து எட்ஜ் லென்த் ஆர் ஆக்சியல் லென்த் வந்து எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ A equal to B and not equal to C. ஹெக்ஸாகோனல் கேஸ்ல வந்து ரெண்டு ஹெக்ஸாகோனல் இதான் வந்து ஹெக்ஸாகோனல் கிறிஸ்டல் சிஸ்டம்.
இதுல ரெண்டு சைடு வந்து சேமா இருக்கு. இந்த ஏயும் பியும் சேமா இருக்கும். சி வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஸோ ஏ ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி. ஆங்கிள் பார்த்தோம்னா இந்த ஆங்கிள் வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஸோ 120 டிகிரி. மற்றபடி மீது ரெண்டுமே 90 டிகிரியா இருக்கும். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி அண்ட் காமா ஈக்குவல் டு 120 டிகிரி. ஹெக்ஸாகோனல் கேஸ்ல. அதே இது டெட்ராகோனல் கேஸ்ல பார்த்தோம்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ இதுலயே பார்த்தோம்னா நாம வந்து இது 90 டிகிரி, இந்த பக்கமும் நமக்கு 90 டிகிரி தான் கிடைக்கும். கீழே பார்த்தோம்னா அது நமக்கு 90 டிகிரி தான் கிடைக்கும். டெட்ராகோனலுக்கு எக்ஸாம்பிள் SnO2 and titanium dioxide TiO2. இப்போ ஹெக்ஸாகோனலுக்கு பார்த்தோம்னா கிராஃபைட், ஐஸ் இதெல்லாம் வந்து ஹெக்ஸாகோனலுக்கு எக்ஸாம்பிள். கிராஃபைட் வந்து கோவலன்ட் crystalline solids. அதுல வந்து நாம கிராஃபைட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். சோ இப்போ 7 கிறிஸ்டல் சிஸ்டத்துல ஞாபகம் வச்சிருக்க நம்ம என்ன கோட் வேர்ட் யூஸ் பண்ணோம்? கியூட் மதர். இப்போ ஆக்சியல் லென்த்ல ஃபர்ஸ்ட் வந்து க்ரோ இல்ல வந்து என்ன ஆக்சியல் லென்த்ல வந்து A equal to B equal to C. அப்புறம் டெட்ராகோனல்ல வந்து A equal to B not equal to C. ஹெக்ஸாகோனல்லையும் A equal to B not equal to C. நெக்ஸ்ட் வந்து மோனோக்ளினிக். Next one is MOT. MOT. Like M னா மோனோக்ளினிக். இந்த மோனோக்ளினிக்ல எல்லா சைடுமே டிஃபரெண்டா இருக்கும். ஸோ A not equal to B not equal to C. Then orthorhombic. ஆர்த்தோராம்பிக்கு A not equal to B not equal to C. Then T is triclinic. Triclinic A not equal to B not equal to C. இது மூணுமே வந்து மூணு சைட்ஸ்மே டிஃபரெண்டா இருக்கும். மோனோக்ளினிக்னா இப்போ நம்மளோட மேட்ச் பாக்ஸ் வந்து ஒரு டிஸ்டார்டட் ஷேப்ல வந்துச்சுன்னா சொல்லக்கூடியதான் வந்து மோனோக்ளினிக்ல சைட்ஸ் வந்து சேமா இருக்காது. A not equal to B not equal to C. ஆங்கிள்ஸ் பார்த்தோம்னா ஆல்பா equal to beta equal to 90 degree and gamma not equal to 90 degree. So alpha equal to beta equal to 90 degree, gamma not equal to 90 degree. ஆர்த்தோராம்பிக் னா மேட்ச் பாக்ஸோட சேம் ஷேப். மேட்ச் பாக்ஸோட ஷேப்லயும் பார்த்தோம்னா A இது வந்து சேமா இருக்காது. அதே மாதிரி இது எல்லாமே டிஃபரெண்ட். இப்போ A not equal to B not equal to C. ஆங்கிள்ஸ் பார்த்தோம்னா ரெண்டு ஆங்கிள்ஸ் வந்து எல்லாமே சேமா இருக்கும். இப்போ இது 90 டிகிரி, இந்த பக்கம் 90 டிகிரி, இந்த பக்கம் 90 டிகிரி. ஸோ ஆர்த்தோராம்பிக்ல ஆல்பா equal to beta equal to gamma equal to 90 degree. இப்போ மோனோக்ளினிக்ல எல்லா சைட்ஸும் டிஃபரெண்டா இருக்கும். ஆனா ஆங்கிள் ரெண்டு ஆங்கிள் சேமா இருக்கும். அது எதா இருக்கலாம். ஆல்பா equal to beta equal to 90 degree, gamma not equal to 90 degree. இப்போ சிலர் வந்து ஆல்பா equal to gamma equal to 90 degree and beta not equal to 90 degree சொல்லுவாங்க. நம்ம வந்து ஆங்கிளுக்கு என்ன நேம் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி ரெண்டு ஆங்கிள் சேமா இருக்கும். ஒரு ஆங்கிள் வந்து டிஃபரெண்டா இருக்கும். 90 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்காது. அதே ஆர்த்தோராம்பிக்ல சைட்ஸ் வந்து டிஃபரெண்ட். ஆக்சியல் லென்த் A not equal to B not equal to C. ஆங்கிள் சேம். ஆல்பா equal to beta equal to gamma equal to 90 degree. Next one is triclinic. Triclinicல வந்து எல்லா சைடுமே டிஃபரெண்டா இருக்கும். எல்லா ஆங்கிள்ஸ்மே டிஃபரெண்டா இருக்கும். ஆல்பா not equal to beta not equal to gamma not equal to 90 degree. The most unsymmetrical crystal system is triclinic crystal system. Examples பார்த்தோம்னா மோனோக்ளினிக்
க்கு மோனோக்ளினிக் சல்ஃபர், ஆர்த்தோரோம்பிக்கு ரோம்பிக் சல்ஃபர் ஆர் டோபாக்ஸ் and triclinic copper sulfate pentahydrate. First வந்து நம்ம இப்போ 7 crystal system அதுக்கு ஒரு கோட் வேர்ட் வச்சு பார்த்தோம். என்னதுன்னா cute mother. Next axial length. Axial length ஈஸியா நாம ஞாபகம் வச்சுக்கலாம். crowனா a equal to b equal to c. அப்படினா cubic-க்கு ரோம்போஹெட்ரலுக்கும் a equal to b equal to c. Then motல வந்து என்ன பார்த்தோம்? A not equal to B not equal to C. மூணு சைடுமே ஈக்குவலா இருக்காது. மோனோக்ளினிக்கு A not equal to B not equal to C. ஆர்த்தோரோம்பிக் A not equal to B not equal to C. Then triclinic is also A not equal to B not equal to C. Then tetragonal and hexagonal. இது ரெண்டுலயும் எப்படி இருக்குன்னா ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கும், மூணாவது சைடு வந்து டிஃபரெண்டா இருக்கும். So A equal to B equal not equal to C. இப்போ நெக்ஸ்ட் வந்து நாம ஆக்சியல் ஆங்கிள் எப்படி இதை கிளாசிஃபை பண்றது? ஆக்சியல் ஆங்கிள் ஒரு கோட் வேணும்னா QTO நமக்கு வந்து ஞாபகம் வச்சுக்க குட்டிகுரா பவுடர், அதே வச்சுட்டு நம்ம இது QTOனா கியூபிக், டெட்ராகோனல், ஆர்த்தோரோம்பிக். இது மூணுக்கும் இந்த ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா ஈக்குவல் டு 90 டிகிரி, அதோட ஆங்கிள் சேமா இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரைக்ளினிக்ல எந்த ஆங்கிளுமே சேமா இருக்காது, எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும். ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா நாட் ஈக்குவல் டு காமா நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ ஆல்பா நாட் ஈக்குவல் டு பீட்டா நாட் ஈக்குவல் டு காமா நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி, அது ட்ரைக்ளினிக். தென் ரோம்போஹெட்ரல்ல வந்து ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு காமா நாட் ஈக்குவல் டு 90 டிகிரிக்கு இருக்காது, மற்றபடி அது வந்து சேமா இருக்கும். Then monoclinic கேஸ்ல alpha equal to beta equal to 90 டிகிரி, ரெண்டு ஆங்கிள் வந்து 90 டிகிரியா இருக்கும், மூணாவது ஆங்கிள் 90 டிகிரியா இருக்காது. ஸோ alpha equal to beta equal to 90 டிகிரி, gamma not equal to 90 டிகிரி. ஹெக்ஸாகோனல்ல alpha equal to beta equal to 90 டிகிரி, ரெண்டு ஆங்கிள் சேம் 90 டிகிரியா இருக்கும், மூணாவது ஆங்கிள் 120 டிகிரியா இருக்கும் ஹெக்ஸாகோனல். ஏன்னா ஹெக்ஸாகோனல் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு இப்படி இருக்கும். இப்போ இந்த ஆங்கிள் வந்து 120 டிகிரியா இருக்கும், மற்ற ரெண்டும் 90 டிகிரியா இருக்கும். இப்போ இந்த கிளாஸ்ல இப்போ நாம 7 கிறிஸ்டல் சிஸ்டத்தை பத்தி பார்த்துருக்கோம். அதுல வந்து ஆக்சியல் ஆங்கிள் எப்படி இருக்கும், ஆக்சியல் லென்த் எப்படி இருக்கணும். இனி இந்த கிறிஸ்டல் சிஸ்டத்தை லாட்டிஸ் சைட்ஸ்ல 14 டைப்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து நாம என்ன சொல்றோம்னா பிரேவிஸ் லாட்டிஸ். இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் பிரிமிட்டிவ் யூனிட் செல்ஸ் அண்ட் சென்டர்ட் யூனிட் செல்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் இந்த கிறிஸ்டல் கியூபிக், ரோம்போஹெட்ரல், மோனோக்ளினிக், ஆர்த்தோரோம்பிக், ட்ரைக்ளினிக் இதுல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சு 14 கிறிஸ்டல் லாட்டிசைட்ஸா வந்து நாம வந்து இதை வந்து கிளாசிஃபை பண்ணோம். lattice arrangements, that is 14 types of lattice arrangements in crystal is known as Brevis lattices அப்படின்னு படிச்சோம். இப்போ இந்த கிறிஸ்டல் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய லாட்டிஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். இப்போ ஆர்த்தோரோம்பிக், இந்த ஆர்த்தோரோம்பிக்ல இருக்கக்கூடியது SBBF. Sனா சிம்பிள் ஆர்த்தோரோம்பிக் கிறிஸ்டல். இப்போ சிம்பிள்னா என்ன? when the constituent particles are present only at the corners of the crystal is known as symbol. Then base centered means when the constituent particles are present in the corners and two opposite side of the crystal, mostly top and bottom. Next, body centered when the constituent particles are present in the corners and one constituent particle is present in the center of the body. சென்டர்ல இருக்கும், கார்னர்ஸ்ல இருக்கும், கூடவே சென்டர்ல. அதுபோல இந்த ஆர்த்தோரோம்பிக், கியூபிக், டெட்ராகோனல், மோனோக்ளினிக், ரோம்போஹெட்ரல், ட்ரைக்ளினிக் இது எல்லாத்துலயுமே நமக்கு 8 கார்னர்ஸ் இருக்கும். ஆனா ஹெக்ஸாகோனல்ல 12 கார்னர்ஸ் இருக்கும். Fனா face centered orthorhombic crystal. Faceனா when the constituent particles are present in the corners and the constituent particles are present in the faces of the crystal. இப்போ நாம வந்து இந்த பேஸ் பண்ணி நம்மளோட constituent particles ஒவ்வொரு கிறிஸ்டல்லையும் டிஃப்ரெண்டா அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆயிருக்கும். அதுதான் வந்து இப்போ இங்க பார்க்க போறோம். இப்போ ஆர்த்தோரோம்பிக்ல எப்படி இருக்கும்னா
SBBF. Then cubic SBF. இதெல்லாம் வந்து நாம ஈஸியா இது பண்ணனும்னா நமக்கு இந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் SBI அத பேஸ் பண்ணி நாம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஆர்த்தோராம்பிக்கு SBBF, cubic SBF அப்படினா சிம்பிள் cubic crystal, body centered cubic crystal and face centered cubic crystal. Then tetragonal. The tetragonal க்கு SB na simple cubic crystal, tetragonal crystal and body centered tetragonal crystal. monoclinic ல இருக்கக்கூடிய B வந்து body center கிடையாது, base center. So S is simple monoclinic crystal and B is base centered cubic monoclinic crystal. Then rhombohedral is simple cubic, rhombohedral, hexagonal, triclinic. இது மூணுக்குமே வந்து simple crystal system மட்டும் தான் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நாம ஒரு கோட் வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஆர்த்தோராம்பிக்கு O S B B F, then cubic SBF, then Timo வந்து SB, Timo வந்து SBI ல அக்கவுண்ட் வச்சிருக்காரு அப்படின்னு உள்ளதுல Timo SB. SB னா என்ன? சிம்பிள் cubic and body center. அதே இது மோனோக்ளினிக்ல இருக்கக்கூடிய B வந்து என்னதுன்னா பேஸ் சென்டர். அது வந்து ரெண்டும் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அப்புறம் ப்ரோஹெக்ஸ்ட்ரி வந்து மூணு பேருக்குமே சிம்பிள் கியூபிக் மட்டும் தான் இருக்கும், சிம்பிளா தான் இருக்கும். ஒன்லி அட் த கார்னர்ஸ்ல மட்டும் தான் நம்மளோட கன்ஸ்டிட்யூட் பார்ட்டிகிள்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள வீடியோ செஷன்ல நாம வந்து என்ன பார்த்தோம்னா 7 கிறிஸ்டல் சிஸ்டம். இந்த 7 கிறிஸ்டல் சிஸ்டத்தை எப்படி எழுதணும்னா கியூட் mother, MOTHR. CU is cubic, tetragonal, monoclinic, orthorhombic, triclinic, hexagonal and rhombohedral. அப்புறம் axel length தான் ஈஸியா நாம ஞாபகம் வச்சுங்க. crowல அந்த axel length சேமா இருக்கும். A equal to B equal to C. Then moteல வந்து எதுவுமே சேமா இருக்காது, மூணு சைடுமே டிஃபரெண்டா இருக்கும். A not equal to B not equal to C. Then tetragonal and hexagonal ரெண்டு சைடு சேமா இருக்கும். A equal to B not equal to C. Next axial angle. Axial angle வந்து QTO னா cubic, tetragonal and orthorhombic. இதுல வந்து எப்படி இருக்கும்னா alpha equal to beta equal to gamma equal to 90 degree. Then triclinicல எல்லா ஆங்கிளுமே 90 டிகிரியா டிஃபரெண்டா இருக்கும். alpha not equal to beta not equal to gamma not equal to 90 degree. Then rhombohedral alpha equal to beta equal to gamma not equal to 90 degree. அப்படின்னா இது மூணு சேமா தான் இருக்கும், ஆனா அது 90 டிகிரியா இருக்காது, வேற ஏதாவது ஒரு ஆங்கிளா இருக்கும், ஆனா அது வந்து சேமா இருக்கும். நெக்ஸ்ட் மோனோக்ளினிக்ல எப்படி இருக்கும்னா ஆல்பா equal to beta equal to 90 degree and gamma not equal to 90 degree. Hexagonalல alpha equal to beta equal to 90 degree and gamma is 120 degree. Next crystal arrangements. Crystal arrangements எப்படி orthorhombic SBBF, cubic SBF, Timo, tetragonal and monoclinic SB, then rhohextry rhombic எல்லாத்துக்குமே only symbol. இப்போ இதுல வந்து நம்ம கவுண்ட் பண்ணோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 crystal lattices. These 14 crystal lattices is known as Bravais lattices. The first question, the crystal system having cell dimension A not equal to B not equal to C and crystal angle alpha not equal to beta not equal to gamma not equal to 90 degree. இப்பதான் படிச்சோம். எல்லா சைடும் டிஃபரெண்டா இருக்கும், எல்லா ஆங்கிளும் டிஃபரெண்டா இருக்கும். The most unsymmetrical crystal system in the crystal is known as triclinic. Next question, number of space lattices possible for the 7 crystal system is. எத்தனை பார்த்தோம்? 40. So 7 crystal systemல number of possible space lattices is 14.